வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ நாம் ஒரு 3D டெக்ஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எந்த ஆப் மூலம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனை 3D எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரு இதுமாரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோ தான் போட்டு வரேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிங்க. நான் 2 டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம 3Dயாக மாற்ற போகிறோம். நாம் தொடர்ந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான வீடியோ தான் போட்டு வரோம். நம்மளோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிப்ஸு கிடைக்கும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் கம்ப்யூட்டரு சம்மந்தமாக, ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டரு இது சம்மந்தமாக போட்டிருக்கேன். போய் பாருங்கள். இப்போ எலிப்ஸ் டூல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் 4x4 ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். நமக்கு அவுட்டில் என்ன தேவை, இந்த கலர் பாக்ஸில் அப்படி டச் பண்ணிங்கன்னா அப்படி மாறிடும். உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கிடைக்கும். இப்போ நைஃப் டூல் எடுத்து நம்ம இதை 2ஆக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஒரு அழகாக ஷேப்பாக ஸ்லைஸ் பண்ணால் தான் இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பொறுமையாக அழகாக பண்ணுங்கள். நான் பண்ணுற சரியாக வரல, இப்போ தான் சரியாக வருது. ஓகே. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். Ctrl+Alt+C கொடுங்க. டெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி கீழே உள்ள அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி Ctrl+Alt+C கொடுங்க. உள்ளே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆல் செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. இப்போ Ctrl+C கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இப்போ நம்ம Ctrl+Shift+V கொடுக்கணும். Ctrl+C கொடுத்துட்டு அப்புறம் Ctrl+Shift+V கொடுக்கணும். இப்போ அதை நம்ம பேஸ்ட் பண்ணது சின்னதாக்கிக்கலாம். சின்னதாக்கிக்கிட்டு நாம் வந்து அதை பேக்வேர்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி பேக்வேர்டு பண்ணிக்கலாம். அதாவது பெரிய லெட்டருக்கு கீழே கொடுத்துக்கலாம். இப்போ பெரிய லெட்டரை பெரிய எழுத்தை செலக்ட் பண்ணி கலர் அப்ளை பண்ணலாம். கலர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். இப்போ கீழே உள்ள அந்த சின்ன எழுத்தையும் மேலே உள்ள அந்த பெரிய எழுத்தையும் செலக்ட் பண்ணி செலக்டார் லேயர் கொடுத்துட்டு பிளெண்டிங் டூலில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபைடு ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்பர்ஸ் கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிட்டு இப்போ Ctrl+Alt+B கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டு கிடச்சிடும். இதில் பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்து அது என்ன எஃபெக்ட் பண்ணி விசிபிளாக காட்டலாம், அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதில் பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துட்டு
இப்போ லெட்டருக்கு வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு ஒரு வித்தியாசமான இன்னொரு எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். 3D எஃபெக்ட்டு இதில் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ கலர் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கு இதில் நான் வந்து ரெட்டு கொடுத்துருக்குறேன். அவுட்லைனுக்கு வந்து கிரேடியன்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு.